ரொம்ப நாள் கழித்து என்னை ரொம்ப டீசெண்டாக அறிமுகப்படுத்தின உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றவங்கெல்லாம் வம்புகளுக்கு இருக்குன்னு என்னை கூப்பிடுவாங்கம்மா. பாருங்கள், ரெடியாக இருக்காங்க என் சகோதரர்கள். ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும். என்னங்க பேசுறது? எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் பேச முடியும். ஒரு மிகச்சிறப்பான திரைப்படங்கள் கொஞ்ச நாளாக நான் வர்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா படங்களுமே சிறப்பாக எடுக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி எந்த ஒரு முன்னோட்டமும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நான் வந்து திடீர்னு இந்த விழாவில் கடந்துக்கும்போது தான் நம்ம மிஸ் பண்ண விஷயமெல்லாம் இங்கே செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு அந்த பயணத்தில் இப்போது மிக சிறப்பாக துவங்கி இருக்கிற நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்னால் அது ரக்ஷிதா. நான் உங்களோட ரசிகன் உண்மையிலுமே. அப்படிவா? ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் 4 நாளைக்கு முன்னாடி. அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும். இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் கம்பீரம், அந்த லுக்கு. பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம். அவ்வளோ அழகான கண். ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு. ஓகேவாப்பா? நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்காந்துட போகிறாங்களோன்ட்டு நான் அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியை அப்புறம் அபி நக்ஷத்ரா ரொம்ப க்யூட் கேர்ள். அவங்க நடித்த இப்போ வெப் சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க, நம்மளை கடைசி விட்டாங்க. ஆமாம், இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு, நதியா. இப்படி இந்த 90s யார் யார் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரேவதி, மீனா, நதியா இவங்களுக்கு கூட அவர் நடிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன். ரக்ஷிதா அவர் நடிச்சிருக்காரு. ரக்ஷிதா உட்காந்தாங்க, பக்கத்தில் அவர் உட்காந்தாரு. இப்போ எனக்கும் ரக்ஷிதா மேடத்துக்கும் அறிவும் இல்லை, பழக்கம் இல்லை. நம்மளும் அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன். தலைவர் வந்தார், டக்கு போட்டு நான் உங்கள் ரசிகர்ன்ட்டார். என்னடா அது எப்படி போகிறாரு, விட்ட போகிறாரு. ஓகே, ஒன்று அப்புறம் அது அவங்க ரசிகர்னு சொன்னால் பரவாயில்ல, அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உட்காந்துட்டாரு. நான் வர்றேன், இங்கே உட்காருனாரு. நீ என்னை தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் ரக்ஷா வந்தோடனே நீ இங்கே உட்காருனாரு. அடாப்பா, இதுக்கு தான் என்ன தள்ளி விட்டலான்ட்டு. ஆமாம், அந்தளவுக்கு. இப்போ இவர் சொன்னார் டைரக்டர் ராஜவேல், நாங்கள் ஷூட் பண்ணும்போது மானிட்டரில் பார்ப்போம். மானிட்டரில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்டு சூப்பராக இருக்கா, பவராக இருக்குது, அப்படி இருக்குதுன்னு நான் சொன்னேன்னாப்புல. நீங்களாம் கேமரா வழியாக மானிட்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சிட்டிய. உதயகுமார் சார் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தியா அந்த பொண்ணு கண்ணு அப்படின்ட்டார். அதுதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய இயக்குறதுலாம் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்கு, ஃபேஸ் கிட்ட எப்படி இருக்குது, அச்சுட்டார் கம்பீரமாக இருக்குன்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி, அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். அப்புறம் இந்த படம் பாடல் சிறப்பாக இருந்தது, எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்தது, ட்ரெய்லர் ரொம்ப சூப்பர்.
படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான். ஆமாம், பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கலாம், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம். சுற்றி என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு. நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம், இன்றைக்கி ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி எந்த வகையிலையும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சதில்லை. நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம், சிஎம் ஆகிட்டாங்க, பிரதம மந்திரி ஆகிட்டாங்க, கலெக்டர் ஆகிட்டாங்க, எல்லாம் ஆகிட்டாங்க. ஒத்துக்கொண்டு தான். ஏன்னா இன்றைக்கி ஆண்களோட சில விஷயத்தில் அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி பேப்பரை பார்த்தா, நியூஸை பார்த்தா, இந்த பாலியல் தொல்லை, பலாத்காரம் இது அதிகமாகிட்டே இருக்குது. மற்ற வகையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவ்வளோ உயர்ந்துட்டாங்கும் போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு? என்ன காரணம்? இப்போ கொஞ்சம் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒன்று பலாத்காரம் பண்ணிட்டாங்க, ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, நீதிமன்றம் சரியில்லை. ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால், யாராவது 4 பேர் பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தான் நீதிமன்றம். ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்குது. போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது, போலீஸ் செக்யூரிட்டி அப்போ இருக்க முடியும். அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளோ செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ, நீதிமன்றத்தை குறை சொல்லியோ, அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு, தண்டிக்கிறது தானே போலீஸு. தண்டிச்சிட்டா பாதிப்பு போயிடுமா? அப்போ இந்த பெண்கள் வந்து முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும். நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எந்த மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கணும்? எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும்? பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், பார்க்குறவங்க கண்ணு தான் பார்க்குறோம், தப்பாக பார்க்குறான், இதெல்லாம் தப்பை கட்டுது. என்ன போய் இந்த கதையில் அதான் சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜு சார். நான் ட்ரையல் பார்க்க உணர்றது அதுதான். ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவர்ச்சி தான் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவி மட்டும்தான் ஹோம்லியாக இருக்குது. சில இடங்களில் சிலதுக்கு டேஸ்ட்டு ஹோம்லியாகிடும், ஹோம்லியை பிடிக்கும். என்ன இருந்தாலும் அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு. ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க. சினிமா வந்து நம்ம இந்த உலகத்தில் இந்த நாட்டிலே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா. சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது. இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுகிறதில்ல, அரசியல்வாதி யாரும் பேசுகிறதில்ல. இந்த ஒரு பெண்ணுக்காக பாதுகாப்பாக எப்படி இருக்குன்னு இப்போ இந்த படம் சொல்லுது. எத்தனை படம் வந்து ஒரு குடினால் எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினாலே சமூகம் வந்து சீரழின்னு எத்தனை படம் சொல்கிறோம். சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்தை எல்லாமே இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா.